எக்ஸில் இன்னைக்கு ஐஃபோன் 17 லீக்ஸை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. வாங்க எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் அலசி பார்த்துட்டு வந்துடலாம். வெல்கம் டு வேக்டெக் தமிழ். ஐஃபோன் 17 மேஜர் அப்டேட்ல வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஆனால் பெருசாக எதுவும் இருக்காது. எப்படி பழைய ஐஃபோன் 16, 15லலாம் 4 மாடல் வந்ததோ அதே மாதிரி 17 ப்ரோ மேக்ஸ் ஆனால் ஒன்று டிஃப்ரெண்டாக வந்திருக்கு. இப்போ இதுலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 35 வாட் சார்ஜிங் ஸ்பீட்லாம் ஏதோ லீக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ல எல்லா மாடல்ஸ்க்குமே இருக்கு. எல்லா மாடல்ஸுமே இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐபோன்ல எல்லா பேஸ் மாடல்ல இருந்து எல்லாத்துக்குமே 120 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே. என்ன கேமரா மட்டும் ஃப்ரண்ட்ல 12 என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் புதுசா ஏதோ C1 சிப்லாம் வேற சொல்லிட்டு இவனுங்களே செஞ்சிருக்கானுங்க. இந்த சிப் முன்னாடி வந்து குவால்காம் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருப்பானுங்க 15, 16 டைம்ல. இப்போ இவனுங்களே அந்த வைஃபை ப்ளூடூத்கான சிப் இவங்களே செஞ்சுட்டாங்க. ஆமா, ஆக்சுவலா அது டெஸ்ட் பண்ணதான் ஐபோன் 16 லான்ச் பண்ணதாவே சொல்றாங்க. இப்போ அது ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா மாடல்ஸும் யூஸ் 16 இப்போ நல்லா போயிட்டு இருக்கா. 16 போயிடுச்சு. பிப்ரவரி 28க்கு தான் லான்ச். போன வீடியோல தான் அதை கழுவி ஊத்திட்டு இருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க. இவனுக்கு செஞ்சு வச்சிருக்கோம் நாங்க. அப்புறம் அதுல கூட கேமரா வந்துட்டு அந்த ப்ரோ மேக்ஸ்லாம் 3மே 48 தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பிக்சல்ல வர்ற மாதிரி ஹாரிசான்டல் கேமரா பம்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களால ஸ்பேஷியல் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நாங்க என்ன நினைக்கிறோம்னா பர்சனல் அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இல்லை. லீக்ஸ்ல அந்த மாதிரி தான் சொல்றாங்க. பட் 99% அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இல்லை. கேமரால கூட முன்னாடி 16 ப்ரோ மேக்ஸ்ல வந்துட்டு ஒரு கேமரா வந்துட்டு வைட் ஆங்கிள், ஒரு கேமரா டெலிஃபோட்டோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து அதுலயே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த டெலிஃபோட்டோ கேமரா வந்து 48 MP மாத்திருக்காங்க. ஆமா, சோ உங்களோட ஜூம் நல்லா இருக்கும். இது இப்போ ஆப்பிள் வந்து 3x வரைக்கும் ஓரளவு ஜூம் ஆகும். இப்போ 5x வரைக்கும் கொண்டு வந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மொபைல் பிசிக்கல் சிம்லாம் ஏதோ இல்ல அப்படின்ற மாதிரி. ஏர் மாடல்ல மட்டும் வந்து பிசிக்கல் சிம் இருக்காது. ஒன்லி இ சிம் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா போனோட திக்னஸே உங்களுக்கு 5.5 mm தான் இருக்கும். அப்ப இதுலயுமே ஏதோ பெருசா ஏதோ ஏஐலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். பெருசா பண்ணது இன்னும் வரல என் போன்ல. இதுக்கு மேல அவனுக்கு பெருசா பண்ணி அதை நீங்க போன் வாங்கி 2 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். அதுவுமே இன்னும் உருட்டிட்டே இருக்கு. அதுவே வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா. நான் இன்னும் வெயிட் பண்றேன் வரோன்னு சொல்லிட்டு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா உங்களோட ஏர் வந்து பார்த்தோம்னா முதல்ல பிளஸோட ப்ரைஸுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்றாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அது ப்ரோ மேக்ஸை விட காஸ்ட்லியரா இருக்கும், $1499 வரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ வந்து அந்த $899 அந்த செக்மெண்ட் பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்னன்னா அந்த 98,000 1 lakh போட்டு பிளஸ் வாங்குறதுக்கு இன்னொரு $10,000 எக்ஸ்ட்ரா போட்டா உங்களுக்கு ப்ரோ கிடைச்சிரும். ப்ரோ 15 கூட வந்துடும். 1,15,000 கூட வந்துடும் உங்களுக்கு. அதுல வந்து உங்களுக்கு ப்ரோமோஷன் டிஸ்பிளே கிடைக்குது, 3 கேமராஸ் வருது. ஸோ ஆப்வியஸ்லி ப்ரோக்கும் பேஸ் மாடலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. கலர்ஸ்ல இருந்து அது டைட்டானியம் கேமரா கூட சிங்கிளா தானே இருக்கு. ஏர்ல மட்டும் கேமரா. அது இப்போ 16E கொடுத்த மாதிரி அந்த ஒரு கேமரா கொடுத்து 2 உருட்டுறாங்க. மொத்தமா 3 உருட்டு வந்துருக்காங்கல்ல. அதை ஒரு லூசுங்க வாங்குவானுங்க. அந்த லூஸ்ல நானும் ஒருத்தன் இதை கொடுத்து நான் வாங்கலான்னு இருக்கேன். நீங்க தான் லூசு. ஆமா ப்ரோ, என்கிட்டே சொல்றேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற நீ? டைனமிக் ஐலாண்டுமே அந்த சைஸ் கூட சின்னதாக கம்மி பண்ணாங்க. ப்ரோல வந்து டைனமிக் ஐலாண்டு சைஸ் கம்மி. ஆமா, அது வந்துட்டு மெட்டல் லென்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ஃபேஸ் டிடெக்ஷன் பின்னாடி டிஸ்பிளேக்கு பின்னாடி வச்சதுனால அந்த டைனமிக் ஐலாண்ட் வந்து சின்னதாக அது சைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லீக்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த டைட்டானியம் கூட கம்மி பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே மற்ற ப்ரோ மாடலை கம்பேர் பண்ணி. இந்த வாட்டி ப்ரோ வந்து அலுமினியம் ப்ளஸ் டைட்டானியம் சேர்ந்த மாதிரி பாடியும் பின்னாடி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மேக்ஸ் சேஃப் வயர்லெஸ் சார்ஜிங்காக அந்த ஒரு ரீஜனில் மட்டும் கிளாஸ் இருக்கிற மாதிரி. ஸோ டிசைன் எல்லாம் சேமாக தான் இருக்கும். பட் இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். ஹீட் வேற ஏதாவது குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆமாம், குறையுது. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதில் எடுத்துகிட்டு இருக்கோம்? ஐஃபோன் 16. ஹீட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. முட்டு ப்ரோ, நீங்க சீரியஸா 8 hours இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற ப்ரோ. ஒன்றும் ஹீட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாருமே ஐஃபோன்லாம் ஹீட்டிங் ப்ராப்ளமே இருக்காது. 13 யூஸ் சார் என்ன ப்ரோ சொல்றீங்க நீங்க?
அவனே சைலண்டா இருக்கான். என் ஃபோனாவது பரவாயில்ல, நான் கேமரா ஆன்லேயே இருக்கிறதுனால 1.5 hours ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. அவன் வெறும் மைக்கு மட்டும் தான் ஆன்ல இருக்கு, அதுவும் 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ரெஸ்ட் விட்டுறோம், அதுக்கே கொதிக்குது அவன் ஃபோனு. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியா தான் பேசுறோம். பார்க்கலாம் bro. இல்ல இது அந்த டைம்ல வந்த ஐபோன் அது வேற, இப்போ வர்றதுல ஹீட்டிங் இருக்காது. எப்படி ஏ உருட்டோ அதே மாதிரி இது ஒரு ஹீட் உருட்டு. ஐபோன்னாலே உருட்டுதான். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நீங்க அதை உங்களோட ஓன் ரிஸ்க்ல வாங்கிக்கோங்க. 70,000 80,000 போட்டு வாங்குனீங்கன்னா அதுக்கடுத்து எல்லாமே உருட்டாவே இருக்கும். நீங்க வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப பாருங்களேன், ஓப்போ வாங்குங்க. ஓப்போ வேணும், OnePlus வாங்க, நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சரிச்சது இல்ல. ஆமா, இவர் ஐபோன் நல்லா இருக்கு. இவனுக்கு எடுத்த பெரிய ஸ்டெப்பே அந்த C1 சிப் தான் நினைக்கிறேன். அந்த ஆமா, வைஃபை இவனுங்களே இன்டெலோட அந்த கம்பெனி இவங்களே வாங்கி இவங்களே மேனுஃபேக்சர் பண்றதா, அது ரொம்ப பெரிய ஒரு டிசிஷன். என்னன்னா நமக்கு எல்லாம் தெரியாமலே இவனுங்க அதை செக் பண்ணதான் 16 இயர் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுவே ஒரு டாக்காவே போயிட்டு இருக்கு. இந்த இப்போ அவனுக்கு லான்ச் பண்ணதே வந்து இது செக் பண்ணதான் ஒரேடியா அவங்க வந்து அந்த 17 லைனப்ல லான்ச் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது அதனால வந்து இது பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மெயின் மேட்ச்ல வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நல்லா யோசிக்கிறானுங்க. நல்லா யோசிக்கிறாங்க. அதனாலதான் அவ்வளவு பெரிய கம்பெனி அதையும் விட்டுருக்காங்க. அதுக்குதான் 60,000. ஆனா இந்த வாட்டி வர்ற ஏஐ கரெக்டா எரேஸ் பண்ணிரும். நீங்க யாரை எரேஸ் பண்ண சொல்றீங்களோ அது கரெக்டா பண்ணிரும். அந்த பண்ணிடுவாங்க. பண்ணவே பண்ணாது. ஒண்ணு ஏஐயே வராது, இல்லைன்னா வந்தா இந்த மாதிரி கரெக்டா பண்ணிரும். இந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் நடக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அட பேஜில போவான். ஏஐ ஆக்சுவலா ப்ரோல தான் நல்லா வரும்னு கேள்விப்பட்டேன். ப்ரோல மட்டும் தான் இப்ப வந்திருக்கு. அதுதான் ப்ரோ மேக்ஸ்ல மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா இப்போ 17 விடுறதா சொல்லிக்கிட்டு அந்த நோட்ஸ்ல எழுதுவோம்ல இந்த போன்ல, அதுலயுமே எனக்கு இப்ப ஓப்போல வந்துட்டு நோட்ஸ் நீங்க நோட்ஸ் அதுலயுமே நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது கிராமர் மிஸ்டேக் ஏதாவது பண்ண கூட ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. நான் கூட பாருங்க, ஐபோனை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசுவான் மேடம், வாழைப்பழம் மாதிரி பேசுவான்ற மாதிரி ஆட் தரும். உள்ள போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் ஏன் ப்ரோ வாங்குனீங்க? ஐபோன் 16 தான் இவர் வாங்கியிருக்காரு ப்ரோ. அது இப்போ வீடியோ நல்லா குவாலிட்டியா வரணும், அந்த மாதிரினா நீங்க ஒண்ணு பிக்சல் போய் ஆகணும், இல்ல இது போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா அல்ட்ரா அது பிக்சல்லாம் மாறணும். ஃபயரா குதிக்கும். பிக்சல் டிராகன் அவரு செம்ம டிராகன் அவரு. ஃபைனலா என்ன ஐபோன் 13 அதுக்கு முன்னாடி ஓல்ட் யூசர்ஸ்லாம் 17 வாங்குங்க, 14 யூசர்ஸும் 17 வாங்கிங்க, 15 16லாம் இதவே யூஸ் பண்ணுங்க இன்னும் 2 வருஷத்துக்கு. ஆமா, ஏன்னா மேக்ஸிமம் இதுல என்ன இருக்கோ அதுதான் தரானுங்க. அதுக்கு மேல வராது. அது ஐபோன் காலகாலமா அதுதான் பண்றானுங்க, ஒன்றும் புதுசா தான் இருக்காது. இப்போ வரைக்கும் நாங்க ஓவராலா இத்தனை லீக்ஸ் பார்த்து உங்களுக்கு நாங்க சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் வேற ஏதாவது லீக்ஸ் வந்தா கூட நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.